என்னங்க நடக்குது நம்ம ஐயனார் துணையில? பாண்டியன் அதிரடி முடிவா எடுத்துக்கிட்டு இருக்காரே! அதே டைம் பார்த்தீங்கன்னா, பாண்டி போய் நம்ம வானதி வீட்ல இப்போதைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரல. கல்யாணத்த கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, வானதிக்கு டென்ஷன் ஆவுது. அதே டைம் இங்க பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து சேரண்ணன்ட்ட, சோழன்ட்ட ஃபேமிலி மொத்தட்டயும் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். நம்ம பொண்ணு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்கங்க. நம்ம சேரண்ணனே டேய் அவங்களே சண்டை போட்டுட்டு இப்ப தான் பொண்ணு குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஏன்னா வேணான்னு சொல்ற? வாடா போய் பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றேன். இல்லண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து சேரண்ணன்ட்ட, சோழன்ட்டலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை சந்தா வந்து சேரண்ணன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாலோ, வானதி பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாலோ, நான் வந்து இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வீட்ல வந்து பொண்ணே தங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிலா போயிட்டா இன்னும் ஊர் உலகம் தப்பா பேசிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நிலா வந்து போகாம அங்கேயே இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, சோழன் மேல வந்து கொஞ்சம் அன்பு, பாசம் வந்துருச்சு. அதுவுனாலே ஒரு காரணமா கூட நிலா போகாம இருக்கலாம். இந்த டைம் வேற இப்படி சொல்லவும், நம்ம சோழனுக்கு அல்லு விடுது. எப்படியும் நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோங்கிற ஒரு பயம் வேற இருக்கு சோழனுக்கு. இதே டைம் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி தான் ஆகணும். ஆனா நிலா வந்து கடைசியில போவாங்களா வீட்ட விட்டு? இல்ல போமாட்டாங்களா? சோழனோடயே லைஃப் லாங் வாழ்வாங்களா? சீரியல் நடக்குது நாளைக்கு பார்க்கலாங்க.